ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஓகே, மம்மி வந்து இது பேர் வந்து பொறமா உண்டை. இதெல்லாம் 90s கிட்ஸில் இந்த பொறமா உண்டெல்லாம் பண்ணுவாங்க. பட் ரொம்ப ரேர் இப்போல்லாம் கிடைக்கிறதுக்கு. அதனால தனுக்கு ரொம்ப இஷ்டம் இந்த பொறமா உண்டை. அதனால மம்மி கொடுத்தாங்க. இது செகண்ட் டைம் மம்மி பண்ணி கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் டைம் மம்மி பண்ணி கொடுத்துருந்து ஃபுல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னைக்கு மம்மி வந்து பொறமா உண்டை பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பர், செம்மையாக இருக்கும். இதெல்லாம் இந்த 90s கிட்ஸில் இந்த பொறமா உண்டை, பனியாரம், அப்புறம் ரோட் கடையில் ஆண்டி இட்லி வடை தோசை காலையில் இதெல்லாம் பண்ணுவாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு எப்படி செய்யுதுன்னு தெரியாது, மம்மி தான் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ஃபுல் வாஷிங் போட்டு விட்டுடலாம். பசங்களது இவா ஃபுல் டிஃபன் பாக்ஸை காலி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டுக்குது. ஓகே, குட் கேர்ள் லைக் திவா. என்னோட டிஃபனு காலி. பிரேக்குக்கு மேங்கோ கட்டினேன். ஓகே, மேங்கோ கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வச்சுட்டுக்கிறான். தட்ஸ் இட். கிட்டோட லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில் ப்ளஸ் டிஃபன் பாக்ஸ். ஓகே, ரெண்டுமே காலி நினைக்கிறேன். காலி ஒன்லி அது மேங்கோட ஒரு தோல் வண்டி அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்கூல்ல எங்கேயும் டிஸ்போஸ் பண்ணாம. பாலக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் வரும்போதே. நான் ஒரு கட் பாலக்கீரை. இது சிம்பிள் அண்ட் ஈஸி, பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யுது நான் காமிக்கிறேன். குயிக்காக செஞ்சு முடிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, எல்லாம் வாஷிங் போட்டாச்சு. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, தண்ணி குடிச்சாச்சு. வரும்போதே நான் இந்த ஜாமுன் பார்த்தேன். பார்க்கறதுக்கே கொஞ்சம் அப்படியே அட்ராக்டிவாக இருந்துச்சு. சரி, கேஜி வந்து 100 rupees. இது ஒரு ½ kg வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும். ஒன்று வாஷ் பண்ணாமலே சாப்பிட்டு மீதி எல்லாம் பவுலில் போட்டு வாஷ் பண்ணிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸ்கூலில் ஓரியன்டேஷன் கிட்ஸுக்கு, ஸோ பேரண்ட்ஸ் எல்லாமே வருவாங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் நைட்டுக்கு. நான் எனக்கு சாரீ, ஜுவல்ஸு எது தேவையோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம்தான் போய் பெட்டுக்கு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பப்பு தால் நாங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் லைக் கொடுங்க, சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன்னால கீரைலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இந்த பப்பு தாலுக்கு வந்து சைட் டிஷ் ஏதாச்சும் வச்சு சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும். இந்த கருவாடு, ட்ரை ஃபிஷ் கருவாடு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும் கருவாடு ஃப்ரை எல்லாம். இதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் தான் யாரும் சாப்பிட மாட்டாங்க. யாருனாக்கா தனு சாப்பிட மாட்டான். அவனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. தனு வந்து இந்த சீ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதில்ல. இந்த சீ ஃபுட்டு ஸ்பேர் பார்ட்ஸ்னாக்கா சிக்கன் லிவரு, மட்டன் லிவரு, தலைக்கறி, பூட்டி அதெல்லாம் தனு சாப்பிடவே மாட்டான். எங்க நைனா எனக்கு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுக்கிறாரு. அதனால நான் சாப்பிடுவேன். எங்கள் மாமனாரும் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க பசங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணல, அது கொடுத்து பழக்கம் பண்ணல சாப்பிடணும்னு சொல்லிட்டு.
அதனால இந்த கீரை குழம்புக்கு சிக்கன் பெப்பரு, மட்டன் லிவரு எல்லாம் நல்லா கெட்டியா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். மெயின் இதுக்கு என்னன்னாக்கா கருவாடு. கருவாடு நல்லா எண்ணெயில வறுத்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லும்போதே வாய் ஊறுதுல. இந்த கருவாடு, மீன்லலாம் எங்க மம்மி ஸ்பெஷலிஸ்ட் ரொம்ப. நல்லா செய்வாங்க மம்மி. ஆனா இவ கிட்டு மீன் குழம்பு வேணும், மீன் குழம்பு வேணும், மீன் ஃப்ரை வேணும்னு கேட்டுன்னே இருக்கிறாங்க. என்னைக்கு நான் செய்ய போறேன்னு தெரியல. பார்க்கலாம். போட்டு நல்லா வாஷ் பண்ணி தாளில போட்டு வச்சுக்கலாம். ஸோ குயிக்கா செஞ்சு முடிக்கலாம் இது. அவ்வளோ டைம் எடுக்காது. என்ன டைம் எடுக்குன்னா, இந்த கீரை வந்து உண்மையா வந்து இந்த மாதிரி நான் எடுத்து டைம் எடுக்கும். மற்றபடி டைம் எனக்கு அவ்வளோ இருக்காது. குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். நான் காமிக்கிறேன். ஓகே. இது நெக்ஸ்ட் வீக் செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் வச்சுக்கிறேன் நான். ஓகே. இப்போ ஹாஃப் கீரை நான் எடுத்துக்கினேன். ஹாஃப் மறுபடியும் நான் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்க போகிறேன். இது வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு. எவ்ரி வீக் கீரை வந்து எங்கள் வீட்டில் மஸ்ட் அண்ட் ஷுட். ஸோ கீரை எப்பவுமே எவ்ரி வீக் நான் வீக்லி கீரை செஞ்சுடுவேன் நான். ஈவன் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னா ஈவ சாப்பிட்டுட்டும் கிட்ட இந்த கீரை விஷயத்துலலாம் கொஞ்சம் சூஸியாவே சாப்பிட மாட்டான். அதனால என்ன பண்ணுவேன், இந்த கீரை எதுனா செஞ்சேன்னாக்கா நானே ஊட்டி விடுவேன்னு சொல்லிட்டு சுட சுட சாதத்துல போட்டு கீரை குழம்பு ஊட்டி நெய் ஊற்றி சைட் டிஷ் எதாச்சும் இருந்தாலும் செஞ்சு ஊட்டிடுவேன். அப்படிதான் சாப்பிடுவா கிட்டு. இல்லைன்னா அந்த கீரை குழம்புல என்னென்ன கீரை இருக்கு அதெல்லாம் எடுத்து சைட்ல வச்சுதான் சாப்பிடுவேன் இந்த கிட்டு. ஓகே. இது வாஷ் பண்ணிடலாம் இப்போ. இது வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசா இந்த இலைகள் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்குது இல்லையா, அதெல்லாம் இப்போ சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிறேன் நான் இந்த இலவை. இல்லைன்னா கடிய போது அப்படியே இருக்கும். இது சின்ன சின்னதாக கட் பண்ணால் சீக்கிரம் குக் ஆகிடும். ப்ளஸ் கடிகிறதுக்கும் நல்லா இருக்கும். எனக்கு இந்த கீரை குழம்புனா எங்கே இஷ்டம்னாக்கா, இந்த நந்தினி ஹோட்டல்ல இந்த பப்பு தால் பண்ணுவாங்க இல்லையா, செம்மையா இருக்கும். இந்த டால் சாப்பிட்றதுக்குன்னே நான் போவேங்க நந்தினி ஹோட்டலுக்கு. எப்பயாச்சும் தான் போவேன், எப்பவுமே போக மாட்டேன் நான். எப்பயாச்சும் ஓகே இன்னைக்கு குக்கிங் பண்ண மூட் இல்லை, வெளியே போய் சாப்பிட்லான்னு சொன்னால் அப்போ போயிட்டு இந்த நந்தினி ஹோட்டல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன் நான் நந்தினி ஹோட்டலுக்குன்னு. தனுக்கு இஷ்டம் இருந்தால் ஓகே போகலாம், இல்லை அவனுக்கும் அதே சாப்பிட்டு போர் அடிக்கல, அதனால கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கின்னு அவனை ஒரு வாட்டி எனக்கொசரம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓகே போகலாம் பப்பு தால் சாப்பிடலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போவான் அவனும். ஓகே. இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டாதான் நல்லா இருக்கும். போதும், எங்கள் 4 பேருக்கு இவ்வளோ கீரை போதும். பயங்கரமா இருந்துன்னு இருக்கு வெளியும். மழை எப்போ அடிக்க போகுதுன்னு தெரியாது. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன், ஏதாச்சும் வச்சிருந்தா எடுத்துட்டு வந்தேன். மழை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தூரின்னு இருக்கு. பசங்க வந்து டியூஷன்ல இருக்காங்க. ஓகே, அவங்க வர்றதுக்குள்ளே செஞ்சு முடிச்சு போய் கூட்டிட்டு வந்துடலான்னு இருந்தா நல்லா இருந்துச்சு. ஓகே, சீக்கிரம் செஞ்சு முடிச்சுட்டு மழை ஸ்டாப் பண்ணணும். 6 o'clock போய் கூட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா தன்வி இன்னைக்கு லேட்டாக வரேன், நான் ஹேர் கட் எல்லாம் பண்ணணும், போயிட்டு ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு நான் வரேன்னு சொன்னா காலையிலேயே. பட் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியாது. பருப்பு தேவையான அளவுக்குலாம் இப்போ நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, பட் எப்போ விடும்னு தெரியல. ஓகே, ஸோ நல்லா விடுறதுக்குள்ளே நான் கொஞ்சம் நல்லா செஞ்சு முடிக்கணும். எனக்கு இந்த மாதிரி மழை, பெங்களூரில் கிளைமேட்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் பெங்களூரில் எப்போ கிளைமேட் எப்போ சேஞ்ச் ஆகும்ன்ட்டு தெரியாது. அது ஒன்று தான். இப்போது இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, ஒரு ஆனியனு, அப்புறம் ஒரு 3லேருந்து 4 தக்காளி. சின்ன சைஸில் இருக்குது என்கிட்ட தக்காளி, அதனால 3லேருந்து 4. இப்போ ஒரு பச்சை மிளகாய் வந்து ஒரு ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய். ஏன்னா இதில் வந்து நான் மிளகாத்தூள் சேர்க்க மாட்டேன், அதனால பச்சை மிளகாவே போதும் எனக்கு. மஞ்சள் தூள், தனியா தூள். நாட்டி தக்காளி போடுறது இருந்தால் புளி நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நான் பெங்களூர் தக்காளி போடுறதுனால இவ்வளோ, ஐ மீன் பெங்களூர் தக்காளி போடுறதுனால அவ்வளோ புளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, அப்புறமா சீக்கிரம் வேகிறதுக்கு எண்ணெய். இப்போ உப்பு சீக்கிரம் குக் ஆகிடும்.
இது கூடவே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ சீக்கிரம் குக் ஆகுறதுக்கு எண்ணெய் ஆயில் சேர்த்துவேன், சீக்கிரம் குக் ஆகிடும். ஓகே, இப்போ எண்ணெய் உப்பு எல்லாம் போட்டாலும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கீரை மெயின் இதே நான் மறந்துட்டேன் பாருங்க போடுறதுக்கு. அவ்வளோ சீக்கிரம் லிட்டு க்ளோஸ் பண்ண போயிட்டு. ஓகே, இப்போ க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சிருக்க இந்த கீரையை இதில் போட போகிறேன். நீங்கள் புளிச்ச கீரை சேர்க்குறதா இருந்தால் புளி ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதுவே நல்லா ஒரு புளிப்பான டேஸ்ட் கொடுக்கும். ஒரு குயிக்காக மிக்ஸ் கொடுத்துட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 5 விசில் அடிக்கிட்டோம். லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுனாக்கா சோயா பிரியாணி வேணும்ன்ட்டு நீ ஈவா கேட்டுன்னு. ஓகே, சோயா பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டுட்டேன். நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொதி வரணும், அரிசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொதி வரணும்னு சொல்லிட்டு குக்கரை மூடிட்டு கொஞ்சம் நேரம் ஈவாக்கிட்ட உட்காந்து பேசிட்டு அவ்வளோ சீக்கிரம் கொதி வரட்டும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஈவாக்கு ரொம்ப பசினால நான் என்ன பண்ணேன், விசில் இப்படி ப்ரெஷர் எடுக்காமலே ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஓப்பன் பண்ணணும், அது அப்படியே படார்னு வெடிச்சு என் மேலெல்லாம் அந்த கொழும்பெல்லாம் ஊற்றி என்னோட தொடைக்கு அடிபட்டுருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபுல்லு கிச்சனே அந்த மசாலா, ஃபுல்லு மசாலா அந்த கிச்சன்ல. அப்புறம் என்ன பண்றது, பசங்கள்லாம் பயந்துட்டாங்க. அப்புறம் இம்மீடியட்டா கொஞ்சம் நானே காம் ஆயிட்டு ரிலாக்ஸ் பயந்துட்டேன். நான் வெடிச்சணும் அப்படியே படன்னு ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துலயே. ஏன்னாக்கா தனு இல்லை வீட்டுல, அதனாலதான் கொஞ்சம் படபடன்னு ஆயிடுச்சு. தனு வீட்டுல இருந்தா கொஞ்சம் தைரியமா இருந்துக்கும். தனு வீட்டுல இல்லைன்னு சொல்லும் பயத்துக்குச்சு. ஆனா தனு வர டைம் தான் ஆஃபீஸ்ல இருந்து. என்ன பண்ண, ஃபுல்லு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, கீழே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஃபுல்லு என் தொடலாம் என்ன சொல்றது, அந்த ட்ரெஸ்ஸே ஸ்பாயில் ஆயிட்டு என் தொட மேல விழுந்து அங்க பர்ன் ஆகி ஈவா என்னை கூட்டிட்டு போய் ஹாலில் உக்கார வச்சு கொஞ்சம் தண்ணி கொடுத்து நான் இமீடியட்டா தனுக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் பயங்கர மழை பெஞ்சு நின்றுச்சு. அந்த மழையிலேயே தனு மழையிலேயே நனைஞ்சுக்குன்னு வண்டி ஓட்டிட்டு பார்த்தா என் தொடை எல்லாம் இதாயிடுச்சு. இமீடியட்டா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்னு சொல்லணும். அவன் சொன்னா டூத் பேஸ்ட் நீ அப்ளை பண்ணேன்னு. நான் இம்மீடியட்டா நான் அப்ளை பண்ணிட்டேன். நான் அது அப்ளை பண்ணனால தான் ஒரு சில இடத்துல குப்பலமா இருந்துச்சு. அப்புறம் தனு வந்தோன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு டாக்டரை செக் பண்ணிட்டு ஆயில்மெண்ட்டு டேப்லெட்டும் கொடுத்தாரு. அது அந்த பயத்துல தான் நான் என்ன பண்றது, கொஞ்சம் குக்கர் வைக்கும் போது இந்த விசில் எடுத்துட்டு நான் போடாம ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஆனது. பட் ஓகே, அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. எல்லாமே என் லைஃப்ல நடக்கிறது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினச்சிக்கின்னு நான் கடந்து போயினே இருப்பேன். அதை நினச்சி நான் அப்படியே சோகமா உட்காந்தா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஏதோ ஆகலை பை காட்ஸ் கிரேஸ்னால. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு நீ இப்போ கூட கீரை போடாம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஷியஸா இருந்து விசில் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கீரை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, இப்போ இது நல்லா விசில் வரட்டும். பை த டைம் நான் என்ன பண்ணுறேன், சிங்கில் இருக்கிற சாமான் எல்லாம் ஃபுல்லு வாஷ் பண்ணி எடுத்து போட்டுடுறேன். நான் எனக்கு அப்படி இருந்தால் எனக்கு பிடிக்காது, நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு சைடில் ரைஸும் வச்சு விட்டுடுறேன் நான். சரிங்களா? ஓகே, விசில் அடங்கிடுச்சு. இப்போ விசில் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர், காமிக்கிறேன். இங்கே பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா மத்து போட்டு கடைஞ்சிடலாம், மசிச்சிடலாம் ஃபுல்லாக. இப்போ இது போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், எண்ணெய் பதில் நெய் ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ நெய் ஆட் பண்ணா செம்ம டேஸ்டா இருக்கும். நெய், ஓகே, நெய் ஆட் பண்ணிக்கிறேன்.
நல்லா மெல்ட் ஆகட்டும். சீக்கிரம் மெல்ட் ஆயிடுச்சு பாருங்களேன். ஓகே, இப்போ இதுக்கு சோம்பு, ஐ மீன் சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், இதுலேயே ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் இது நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகட்டும், இதுலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயம். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த நெய்யிலேயே நல்லா ஃப்ரை ஆகுது. ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம பூண்டு வந்து இடித்து போட்டுருக்கு இல்லையா, அதனால் சூப்பராக இருக்குது. இப்போ காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஓகே, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் ஜஸ்ட் தாளிக்கிட்டு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ இங்கே வச்சு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நான் இப்போது ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஓகே, நல்லா கொதி வந்துச்சு. வாவ், சூப்பராக இருக்குது. ஓகே, இது உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. காரம் அவ்வளோவா இல்லை, ஏன்னா நான் வெறும் பச்சை மிளகா ஒரு 6லேருந்து 7 போட்டேங்களா, அதுவே காரம் போதும். ஏன்னா ஈவ காரம் அவ்வளோ சாப்பிட மாட்டான், அதனால் சூப்பராக வந்திருக்கு. நாகப்பழம் ஜாமுன் வந்து வாஷ் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு டிஃபனில் போட்டு க்ளோஸ் பண்ணி கிட்டி கண்ணில் படக்கூடாது. இன்கேஸ் அவங்க வீடியோ பார்த்தாங்கன்னா கூட தேடணும், கிடைக்காது. இது எனக்கு தனு கொண்டு தான் கிடைக்கும். ஏன்னா கொடுக்கலாம், பட் ஆனால் வெதர் சரியில்லை, அதனால. ஓகே, தனு வந்தோன்னா எங்களோட டின்னர் நாங்கள் சாப்பிட்டுடுவோம். ஏர்லி டின்னர் தான் எப்போவுமே முடிக்கிறது நாங்கள். ஸோ எல்லோரும் ரவுண்டு உட்காந்துட்டு, ஏன்னா நைட்டில் ஒண்டி தான் நாங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம், அதனால் எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு முடிக்குவோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சைட் டிஷ்க்கு வந்து சாப்ஸ் வச்சு நான் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு சைட் டிஷ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நெய் போட்டு தாளிச்சோம் இல்லைங்களா, அது செம்மையாக இருந்துச்சு ஃப்ளேவரு. இப்போ கொஞ்சம் சைட் டிஷ் சாப்ஸ் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, இல்லைனாக்கா வேண்டாம். ஓகே, நான் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwini. Bye. Take care.